இங்க இந்த கிராமத்துல இருக்க பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நல்லபடியா கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வித்தியாசமா ஏதோ சடங்கெல்லாம் பண்றதால அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து போன மாதிரி தான் இருக்கா. சடங்கெல்லாம் முடிஞ்சு இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவங்க வழக்கப்படி ஒரு படுதாவை போட்டு முகத்தை முடிதா கூட்டிட்டு போறாங்க. படுதாவை போட்டு மூணதால அந்த பொண்ணுக்கு முன்னாடி இருக்க எதுவுமே தெளிவா தெரிய மாட்டேது. இதனாலே நடந்து போகும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப எப்படியோ ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்குமே வந்துடுறாங்க. ஆனா அங்கேயுமே மாப்பிட்ட ஊருக்கு போறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அந்த பஸ்லயுமே கொஞ்சம் கூட இடமே கிடையாது. இப்ப ஊருக்கு போறதுக்கு வேற வழியே இல்லாதால அந்த பஸ்ஸோட டாப்ல ஏறிக்கும் வந்தா ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கிறதால நகை யாராச்சும் திருடிடுவாங்களோன்னு பொண்ணுகிட்ட இருந்து எல்லா நகையுமே கழட்ட சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ ஒரு ட்ரெயினை பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்லயுமே பார்த்தா இவங்கள மாதிரி நிறைய கல்யாண ஜோடியுமே இருப்பாங்க. கூட்டம் அதிகமா இருக்கிறதால அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சீட்டுமே பிடிச்சி ரெண்டு பேருமே உட்காந்துறாங்க. இப்படியே ராத்திரியுமே ஆகிருது. அலத்துல அதிகமா இருந்ததால ஹீரோவுமே தூங்கி இருப்பா. இப்ப அவர் முடிச்சு பார்க்கும்போது சரியா இறங்க வேண்டிய ஊருமே வந்துருது. உடனே அவசரமா பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ண கூட்டிட்டு உடனே ஊருக்குமே வந்துடுறாங்க. அவர் வந்த உடனே ஒரே ஒண்ணு சேர்ந்து மேலதாளத்தோட பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆர்த்தி எடுத்து போட்டு வைக்கிறதுக்காக பொண்ணு முகத்தை மூடி இந்த படுத்தா எடுத்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு பதிலா அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணுமே இருக்கு. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.